ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி 2 நாளாகமும் 21வது அதிகாரம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட உங்க வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. என்னுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னை மறைத்து நீர் இன்றைக்கு ஆண்டவரே உங்க வார்த்தைகள் மூலமாக இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமும் 21வது அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு God keeps his covenant forever. கர்த்தர் செய்த உடன்படிக்கையை என்றென்றும் நிலைநிறுத்துவார் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். மொத்தம் இதுல 20 வசனங்கள் உள்ளது. 1 7 வசனம் வரைக்கும் God refused to destroy David's house. கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை அழிக்க அவர் மறுத்தார் என்கின்ற தலைப்பை நான் பேசுகிறேன். 8 20 வரைக்கும் God punishment to the sinner. ஆண்டவருடைய தண்டனை பாவியான அந்த மனுஷன் மேல் எப்படி வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைய தலைப்புல இன்றைக்கு புதிய ராஜ்யம் வருவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல யோசபாத் அவருடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்திரப்படுத்தினார், எப்படி ஆண்டவராகிய கர்த்தரை அவர் உறுதியாய் பிடித்து கொண்டு அவரும் அவருடைய தேசத்து மக்களும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்துல யோசபாத் தன்னுடைய பிதாக்களோடு அவர் நித்திரை அடைந்து அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அவர் இருக்கிற ஸ்தானத்துல தன்னுடைய மகனாகிய யோராம் என்கின்றவன் அவன் ராஜாவாய் வருகிறான். இன்றைக்கு அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 1வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். ஹல்லேலூயா. இந்த யோராம் ராஜாவாக்கும் போது என்ன வயது இருக்கும் என்று நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் அதற்கான பதில் 5வது வசனத்தில் உள்ளது. யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்தான். அவன் 8 வருஷம் மாத்திரமே அவன் ராஜ்யம் பண்ணினான். இந்த இடத்துல இந்த யோராம் எப்படிப்பட்ட வழிகளை அவன் பின்பற்றினான் என்று பார்த்தால் கர்த்தருடைய பார்வையில செம்மையான வழியை அவன் பின்பற்றவில்லை. ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் தன்னுடைய தகப்பனாகிய யோசபாத்தை போலவும் தன்னுடைய மூதாதையர் ஆகிய ஆசா தாவீதை போலவும் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளவில்லை. இவன் பாத்தீங்கன்னா ஆகாப் ராஜாவோடு சம்பந்தம் கலந்ததுனால ஆகாப் ராஜாவுடைய மகளை தன்னுடைய மனைவியாக இவன் நியமித்து கொண்டதுனால இவன் அந்த ஆகாப்பின் எல்லா கிரியைகளையும் இவன் பின்பற்றினான். கர்த்தருடைய பார்வையில ஒரு பொல்லாப்பான ராஜாவாய் இவன் இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஆனாலும் கூட அந்த கிருபையை அவன் பயன்படுத்தி கொள்ளாததுனால கடைசியில அவனுக்கு ஒரு கொடூரமான ஒரு மரணம் அவன் மரித்து போகிறான். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு அநேக கிருபைகளை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த கிருபையை நம்ம கரெக்டா நம்ம பயன்படுத்துறோமா? ஒருவேளை அந்த கிருபையை டேக் இட் கிராண்டடா நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ நம்ம சந்தித்துதான் ஆகணும். அதற்கு உதாரணமாக இந்த யோராம் ராஜாவை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்தும் எலியா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்த பிறகும் இவன் தன்னுடைய பாவத்தை விற்று தன்னுடைய அருவருப்பை விற்று விக்கிரக ஆராதனையின் வழிபாடுகளை விற்று விலகாததுனால ஒரு மரணம் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது மாத்திரமல்ல, இவன் மற்ற ராஜாக்களை போல செம்மையாக இருக்கவில்லை என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இடத்துல பார்க்கிறோம். அப்ப யோசபாத்துக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள். முதலாவது தலைச்சன் பிள்ளை தான் இந்த யோராம். அவனுக்கு பிறகு 6 இளைய சகோதரர்கள் இருந்தார்கள். அவனுடைய பெயர்களை நம்ம வாசித்தோம். அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மீகாவேல், செபதியா என்ற 6 சகோதரர்கள் இருந்தார்கள். தன்னுடைய தகப்பனாகிய யோசபாத் என்ன பண்ணார்னா, என்னுடைய மகன் உத்தமமாய் இருப்பான் என்று நம்பி அந்த புத்திர சுவிகாரத்தின் நிமித்தம் அந்த ராஜ்யபாரத்தை யோராம் கையில கொடுத்தாராம். ஆனா மற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்தாராம்? உச்சிதமான அநேக பொருட்களையும் வெகுமதிகளையும் நன்கொடைகளையும் கொடுத்து, அதாவது கிஃப்ட்ஸ், மற்றது ப்ராப்பர்ட்டிஸ்,
அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்தார். ஆனா ராஜரீகம் பண்ணுகிற அந்த அதிகாரத்தை மாத்திரம் தன்னுடைய முதலாவது மகனாகிய யோராம் கையில யோசபாத் கொடுத்தாரு. நம்ம யோசித்து பார்க்கலாமே, இந்த இருவருடைய லைஃப நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமே. யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாரு? கர்த்தரை தேடுகிறவரா இருந்தாரு. ஒரு பிரச்சனை வரும்போது பாகால்களை தேடவில்லை. யோசபாத் வந்து தீர்க்கதரிசிகள் இடத்துல போயிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்து அவருக்கு முன்பாக இருந்த எத்தனையோ எதிரிகளை நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம். அம்மோன், மோவாபியர், அடுத்தது வந்து அநேக எதிரிகள். நம்ம அந்த எதிரிகள் வரும்போது கூட அஷீரியர்கள் இவங்களெல்லாம் வந்து ஜெயித்து அவர் ஜெயம் எடுத்தார். ஆனா இந்த யோராம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தகப்பனுடைய வழியில கர்த்தரை தேடாம அருவருப்புகளை பின்பற்றி எல்லோருக்கும் ஒரு துன்மார்க்கமான ஒரு பேட் எக்ஸாம்பிளா இவர் வாழ்ந்துட்டு போனாரு. ஹalleluya. யோசபாத்குள்ள இருந்த அந்த விசுவாசம் இந்த யோராம் கிட்ட இல்லாம போயிடுச்சு. ஹalleluya. இன்றைய தினத்துல நமக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் பேசுகிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல காணப்படுகிறதா? ஹalleluya. நான் ஆண்டவரை உறுதியா பிடித்து கொண்ட, நான் ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவர் வந்து என்ன தொட்டுட்டாரு, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ட்டு மாத்திரம் நம்ம இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? ஹalleluya. நம்மளுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றினவர்களா இருக்கிறார்களா என்பதை இந்த நாள்ல ஒரு கேள்வி நமக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். ஹalleluya. இந்த யோசபாத் ராஜா நல்ல ராஜா, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவர் பக்கத்துல அவர் திருப்பினார். அந்த தேசத்தையும் வந்து ஆண்டவருக்குள்ள நடத்தினார். ஆனா அவர் செய்த தப்பு என்னன்னா, அந்த ஆகாப் என்கின்ற ராஜா, இஸ்ரவேல் ராஜாவோடு போய் சம்பந்தம் கலந்ததுதான் அவர் பண்ண மிஸ்டேக். ஹalleluya. இந்த யோராம் என்ன பண்ணாரு, அந்த ஆகாப்புடைய மகளை திருமணம் செய்து மனைவியா ஆக்கி கொண்டது நிமித்தம் அவள் என்ன பண்ணிருப்பா, அந்த பாகாலுடைய வழிபாடுகள் எல்லாம் செய்திருப்பா. அப்போ தன்னுடைய மனைவி அவள் வந்து எந்த விதத்துல அவரை நடத்தினாரோ அந்த விதத்துல போய் அவர் சோரம் போய்விட்டார். ஹalleluya. தவறான கிரியைகளை கற்றுக்கொண்டு ஒரு பொல்லாப்பான ஒரு ராஜாவாய் இந்த இடத்துல மாறினது நிமித்தம் கர்த்தரை விட்டு அவர் தூரம் போய்விட்டார். ஹalleluya. அதுதான் நம்ம மதர் சர்ச்ல இந்த சர்மன் எடுக்கும் போது அந்த ரெவரண்ட் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, யோசபாத் கிட்ட இருந்த அந்த ஃபெய்த் வந்து இவர்கிட்ட இல்லையா. ராஜ்யம் வந்து அப்படியே பாஸ் ஆனதான் தன்னுடைய தலைமுறையான அந்த யோராம் கிட்ட. அவருடைய டிஎன்ஏ கூட அந்த யோராம் கிட்ட சேஷ்ட புத்திர பாகமாய் பெற்றுக்கொண்டாராம். ஆனா அந்த ஃபெய்த் மட்டும் டிரான்ஸ்பரே ஆகலையா. ஹalleluya. இன்றைக்கு நம்ம கிட்ட காணப்படுகிற அந்த விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளிடத்துல ஊற்ற வேண்டும். கர்த்தரை பற்றி நம்ம சொல்லி நடக்க வேண்டும். என கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கு இடையாக வந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகள் வயதான பிறகும் கூட அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பார்கள். ஹalleluya. 4வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபரத்தின் வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லோரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் வந்து யோசபாத்து கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்தாரு. யோசபாத் என்ன பண்ணாரு, யோராம் கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். அந்த சதன் கிங்டம் யூதா ராஜ்யம்னாலே இப்ப ராஜா யாரு, யோராம் தான். அவர் அந்த ராஜ்யத்துல அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு இவர் ஏன் போயிட்டு மற்ற அந்த 6 சகோதரர்களையும் கொல்ல வேண்டும்? அடுத்தது அங்க இருக்கிற சில பிரபுக்களையும் கொன்று போட்டாராம். ஹalleluya. இதுதான் ஐடல் வர்ஷிப் உடைய ஒரு விளைவு, இல்ல ஒரு இம்பாக்ட்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை இல்ல சிலை வழிபாடுகள் செய்யும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குடும்பத்துல கிரியை செய்யும். ஹalleluya. இந்த ராஜா சோரம் போனது நிமித்தம் இவருக்குள்ள காணப்படுகிறது என்னவென்றால், அந்த ஸ்திரப்பட்ட பிறகும் எங்க என்னுடைய சகோதரர்கள் ஒருவேளை என்னை கொன்று போட்டு என்னுடைய ஸ்தானத்துக்கு வந்து விடுவாங்களோ என்ற ஒரு பயமும் இருந்துச்சு. அடுத்தது வந்து அந்த தன்னுடைய மனைவி நடக்கையின் படிக்கு இந்த ராஜாக்கள்லாம் இருந்தா பின்னாடி எனக்கு ஆபத்து வந்துடும், அவங்கள கொன்று போட்டு விடலாம் என்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த 6 சகோதரர்களையும் பட்டயத்தினால கொன்று போடுகிறார். ஹalleluya. எவ்வளவு ஒரு பொல்லாப்பான ஒரு காலம் இல்லையா. தன்னுடைய
ராஜ்யத்திலும் அவர் உண்மையா இல்ல, தன்னுடைய குடும்பத்திலும் அவர் உண்மையாய் இல்லாமல் போய்விட்டார். ஹalleluya. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த பேட் எக்ஸாம்பிள் மூலமா நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஆண்டவர் கிட்ட இருக்கிற அந்த அன்பு நமக்குள்ள காணப்படுகிறதா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஹalleluya. கர்த்தருடைய அன்பினால நடத்தப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. நம்ம 5ல இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்க கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஹalleluya. அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லாம் தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறது. அதன்படிதான் கர்த்தர் தாவீதுக்கு அருளின அந்த வாக்கின் படிக்கு, அந்த உடன்படிக்கையின் படிக்கு இந்த யோராமுக்கு கொஞ்சம் கிரேஸ் கொடுக்கிறாரு. போட்டோம், இவனும் திருந்தி என்னுடைய சமூகத்துல வருவான், அவனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் கிரேஸ் கொடுத்த பிறகும் இந்த யோராம் என்ன பண்றான், போக போக அதிகமான பொல்லாப்பை தான் தேடுகிறான். அவன் 32 வயதுல அவனுடைய கையில அந்த ராஜர் பாரம் வருகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஆகாப்பின் மகளை வந்து திருமணம் செய்து கொள்ளுகிறான். அடுத்தது அங்க விக்கிரக தோப்புகள் இருக்கிறது, அதுல பாகாலுக்கு பலியிடுவது, அடுத்தது நரபலிகளை கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் மேலும் மேலும் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் 7வது வசனம் இதுதான் மெயினான வசனம். இங்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விலக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் இன்றையுடைய இந்த சாப்டருடைய தலைப்பே. கர்த்தர் வந்து இந்த முதல் பகுதியுடைய தலைப்பு, கர்த்தர் வந்து சுத்தமா இல்லையா, எதற்கு அந்த யோராம கொல்வதற்கு கொஞ்சம் கிரேஸ் கொடுக்கிறாரு, இவன் திருந்தி வரட்டும்னு. ஏன்னா தாவீதோடு அவர் வாக்கு தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் அதுதான் போடப்பட்டிருந்துச்சு. அங்கதான் கர்த்தர் வந்து தாவீதோடு உடன்படிக்கை செய்து, உன்னுடைய ஸ்தானத்துல வீற்றிருக்கிற ஒரு புருஷன் இல்லாமல் போவது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவர் எப்போ வாக்குத்தத்தம் பண்ணினார்னா 1000 வருடங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த உடன்படிக்கை தாவீதோடு செய்தாராம். இந்த யோராம் வாழ்ந்த காலம் வரைக்கும் 800 வருடங்கள் ஆனதாம். கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருந்து அதை ஸ்திரப்படுத்தி எல்லாவற்றையும் தாவீதுடைய வம்சம் அழியாதபடிக்கு எல்லா தீங்குக்கும் தாவீதின் வம்சத்தை பாதுகாத்து யூத ராஜ சிங்கமாய் இயேசு கிறிஸ்துவானவர் அதிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வம்சம் என்றால் தாவீதின் வம்சம். ஹல்லேலூயா. தாவீதின் வேறானவர், யூதா வழியில வந்த அவர் யூத ராஜ சிங்கமாய் அவர் இன்றைக்கும் சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிக்க கேட்போம். 8ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்க கர்த்தருடைய பார்வையில இந்த யோராம் பொல்லாப்பானதை செய்தது நிமித்தம் கர்த்தரே சில சத்துருக்களை வந்து ஏவி விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த நாட்கள்ல யூதாவின் கையில் இருந்த ஏதோமியர் என்ன பண்றாங்களா, கலகம் பண்ண துவங்கி விட்டாங்க. அடுத்தது அங்க இருக்கிற மற்ற இனத்தாரும் வந்து இவனுக்கு யோராம்க்கு விரோதமாக கலகம் பண்ணி சண்டைக்கு வராங்க. அந்த நேரத்துல கூட இந்த யோராம் புரிந்து கொள்ளவே இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இல்லையே, இப்போ யுத்தத்திற்கு வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆண்டவரை தேடினா கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாரே என்ற தன்னுடைய தகப்பனாகிய யோசபாத் செய்தது போல அவன் செய்யவில்லை. நம்ம நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம், இந்த மோவா புத்திரர், அம்மோன், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏசாவுடைய வம்சங்கள் எல்லாம் அழிக்க வரும்போது யோசபாத் என்ன பண்றாரு, அவரும் அவருடைய பெண் ஜாதியும் அடுத்தது அவர்களுடைய பிள்ளைகளும் அங்க இருக்கிற யூத மக்களுடைய குடும்பங்களும் நின்று கர்த்தரை முழுமையாக பின்பற்றினார்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 13வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தேனியாவின் குமாரனாகிய ஏயாலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாசையேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தரை தேடினதுனால
அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறினது. ஹalleluya. நமக்கு தெரியும் அதற்கு பின்பாக எவர்கள் வந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்களே என்ன பண்ணாங்க, ஒருத்தரை ஒருத்தர் குத்தி கொண்டு அவர்கள் மாண்டு கிடந்ததை நம்ம பார்க்க முடியும். அந்த பெரேக்கா என்கின்ற அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து அங்க பெரிய ஒரு கொல்லையை கர்த்தர் வந்து கொடுத்தாரு. ஆனா இன்றைய தினத்துல அப்படியே யோசபாத்துடைய மகனாகிய யோராம் வாழ்க்கையில நம்ம ஒப்பிடும் போது ஒரு பிரச்சனை வருது. அந்த நேரத்துல கூட அவன் மனம் திரும்பவில்லை. அந்த நேரத்துல கர்த்தரை தேடவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் காத்திருக்கவில்லை. ஹalleluya. ஆனா யோசபாத்தோ உண்மை உள்ளவனா இருந்தான். அப்படியே நம்ம ஆசாவுடையும் நம்ம இந்த யோராம நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஆசா கூட பாத்தீங்கன்னா ஆசாவுக்கும் ஒரு பெரிய ஆபத்து வரும்போது என்ன பண்றானா, ஆசா எழும்பி என்ன பண்றான், ஆண்டவருடைய சத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். ஹalleluya. அடுத்தது ஆசா தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த யோராம் வந்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னுடைய மாமனராகிய அந்த ஆகாப் ராஜா பின்பற்றின கிரியைகளை பின்பற்றதுனால அவனுடைய இருதயம் கர்த்தரை தேடவே இல்லை. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய ஆபத்து காலத்துல யாரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா? சங்கீதம் 50வது அதிகாரம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று. ஒரு ஆபத்து வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், நம்ம மறந்துட்டு போன் எடுத்துட்டு நம்ம இவங்க கிட்ட கவுன்சிலிங் கேட்கலாமா, இல்ல நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லாமா, ஏதாவது ஆலோசனை கிடைக்குமான்னு நம்ம தேடி போறோம். ஆனா இன்றைக்கு வேதாகமம் அழகாய் சொல்லுகிறது, நம்மளுடைய ஆபத்து காலத்துல கர்த்தரை மாத்திரமே நாம் தேட வேண்டும் என்று. யோசபாத்துடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது என்று 20வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நம்முடைய ஆபத்து நேரத்துல இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஹalleluya. அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசைகள் வரும். ஹalleluya. நம்மளுக்கு வந்து ஜெயம் வந்து யாராலுமே வராது. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹalleluya. அப்ப நம்ம கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கொடுப்பார். ஹalleluya. இப்ப நம்ம பார்க்க போறோம், தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுடைய என்ட்ரியை வந்து நம்ம பார்க்க போறோம். 12வது வசனம் 15 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோராமுக்கு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி மூலமா the powerful most prophet, இந்த பவர்ஃபுல் ப்ராஃபிட் அனுப்பி ஆண்டவர் வார்த்தையை வந்து பேசுகிறார். அந்த இடத்துல கூட இவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், ஐயோ நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய வார்த்தைகள் வருகிறதே, நானும் அழிந்துடுவேன், என் குடும்பம் அழியும்ட்டு இந்த தீர்க்கதரிசி சொல்றாரே, இந்த நேரத்திலயாவது நான் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டனா நான் காப்பாற்றப்படுவனே, என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படுமே என்று அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுடைய இருதயம் கர்த்தரை தேடவே இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எலியா வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கொடுக்கிறாரு. நீ வந்து உன்னுடைய தேவனை மறந்து அந்த ஆகாப்புடைய வழிகள்ல சென்று அந்த விக்கிரகங்களை எல்லாம் நீங்க பலியிட்டு அதற்கு தூபம் காட்டி அதை நீ சேவித்து உன்னுடைய ஜனங்களையும் நீ சோரம் பண்ணிட்ட, நீயும் கெட்டு போயிட்ட, உன்னுடைய தேசத்து மக்களையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக நீ நடத்தினதுனால நீயும் அழிவ, உன்னுடைய குடும்பமும் அழியும் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்ற போதிலும் இவன் என்ன பண்றான், அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம அதை மறந்து அல்லை தட்டுகிறான். ஹalleluya. இன்றைக்கோ ஆண்டவர் வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரே, நம்ம எப்படி நம்ம அவரிடத்துல மனம் திரும்ப வேண்டும், இல்லை எப்படி அந்த வார்த்தையை நம்ம காத்து கொண்டு எப்படி நடக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம யோசபாத்துடைய வாழ்க்கையில பார்க்கும் போது இது போல தீர்க்கதரிசி எழும்பி எச்சரிப்பின் சத்தமாய் பேசும் போது என்ன பண்றா, யோசபாத் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக ஆண்டவரோடு கூட அந்த உடன்படிக்கைய ஸ்திரப்படுத்துகிறான். நமக்கு தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையிலும் தாவீது ஒரு பெரிய பாவம் செய்கிறார் அந்த பட்சபாலோடு. அந்த நேரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ வந்து பாவம் செய்துட்ட, கர்த்தருக்கு விரோதமாக
நீ விபச்சாரம் செய்துட்ட, அடுத்தது ஊரியாவை நீ கொன்றுவிட்ட என்று சொல்லும் போது, அப்போ தாவீது என்ன பண்றாரு, மனம் கசந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவன் உபவாசம் இருந்து அழுவதை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல யோராம்க்கு அந்த உணர்வுள்ள இருதயமே இல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இடத்துல நம்ம உணர்வுள்ள இருதயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்துல மனிதர்கள் ஆகிய நாம் தவறு செய்வது இயல்பு. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நம்ம அதை உணர்வுள்ள இருதயத்துல பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரே, நமக்கு இந்த கில்ட்டி கான்சியஸ் வந்துட்டே இருக்கே, நம்ம என்ன பண்றது, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்ம அந்த பாவத்துக்கு நேரா நம்ம போக கூடாது என்று நம்ம உயிர்த்து ஆராயும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலைய அந்த பாவத்திலிருந்து கொடுப்பாரு. ஒருவேளை அதை நம்ம உணராம மீண்டும் மீண்டும் அந்த பாவம் செய்து கொண்டே இருந்தா கடைசியில மரணம் ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த யோராமுடைய வாழ்க்கையிலயும் அதுதான், கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவன் அதை பத்தி கன்சிடரே பண்ணல. தன்னையும் சோரம் படுத்தி கொண்டான், தன்னுடைய குடும்பத்தையும் ஒரு கெட்ட வழியில கொண்டு போயிட்டான், தன்னுடைய தேசத்தையும் அழிவுக்கு நேராக கொண்டு போவதை இந்த இடத்துல பார்க்க முடியும். கடைசியில இவனுடைய விளைவு என்னவானது, நம்ம 15வது வசனத்துல பார்த்தோம். அவன் குடல் நோயினால பாதிக்கப்பட்டானா. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் அந்த குடல் ஈற்று விழும்படிக்கு, அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? உள்ள இருக்கிற இன்டென்ஷன் ஒவ்வொரு நாளும் அது வீங்கி அது அப்படியே வெடிக்கும் போது அது தாங்க முடியவே முடியாது. அந்த வழியிலேயே மனுஷங்க இறந்து போயிடுவாங்க. அப்படிதான் இந்த யோராம இறந்து போனான். அந்த காலத்துல இப்ப இருக்கிற போல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப அந்த குடல் இறக்கம் வந்தோடனே என்ன பண்றாங்க, எரணிய ஆபரேஷன் பண்ணி அதை சரி செய்து கொள்றாங்க. ஆண்டவர் இன்றைக்கு எத்தனையோ கிரேஸ நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த யோராம் வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜிலாம் இல்ல, மெடிக்கல் ரொம்ப அட்வான்ஸா அந்த காலத்துல இல்ல. அதனால என்ன பண்ணான், அந்த குடல் நோயினால அவன் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்கு தீர்வே இல்லாதபடிக்கு அவன் பாவம் செய்ய செய்ய அத்தனை அதிகமாய் அந்த வியாதி பெருகினதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது 16ல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்கலாம். எப்படி ஒரு பேட் எண்டிங்கா யோராமுடைய வாழ்க்கைய முடிந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆசாவுடைய வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்துல ஆசா என்ன பண்ணா, ஆண்டவரை நோக்கி, நீர் பலன் உள்ளவனாகினும் பலனற்றவனாகிலும் நீர் அவனுக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று கர்த்தருடைய பாதத்துல விழுந்து காத்திருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார். யோசபாத்துடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம், எதிரியின் படை சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் பாதத்துல சாஸ்தாங்கமாய் விழுவதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம 18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யோசபாத் தன்னைத்தானே ஒரு ராஜா என்று கூட பாராம எல்லாவற்றையும் அந்த கிரீடத்தை கூட கழற்றி வைத்து என்ன பண்ணியிருப்பாரு, ஆண்டவர் முன்பாக சாஸ்தாங்கமா விழுந்துட்டார். ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, நான் நம்பி இருக்கிற என்னுடைய ரதங்கள் அல்ல, இல்ல எனக்கு இருக்கிற மிலிட்ரி போர்ஸ்ல எல்லாமே நீங்க தான்ப்பா, நான் உங்களை நம்பி உங்க காலில் விழுறேன், நீங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சாஸ்தாங்கமா விழுந்ததுனால கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தினார். ஆனா இன்றைக்கு இந்த யோராமுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடாததுனால என்ன ஒரு விளைவு வருகிறது என்றால், அவனுடைய சரீரத்துல அவனுக்கு சுகம் கிடையாது. அடுத்தது அவனை சுற்றிலும் எதிரியின் படைகள் தான். நம்ம இதற்கு முன்பாக இருக்கிற ஆசாவுடைய பீரியட்ல இருக்கட்டும், யோசபாத்துடைய பீரியட்ல இருக்கட்டும், தேசம் அமளிக்கையாய் இருந்ததாம், அதாவது சமாதானமாய் இருந்ததாம். ஆனா இந்த யோராமுடைய வாழ்க்கையில எப்போ அவன் ராஜ்யபாரம் பண்ண துவங்கினானோ கர்த்தர் அங்க இருக்கிற எதிரியின் படைகளுடைய ஆவிகளை ஏவி விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த பெலிஸ்தியருடைய ஆவியை கர்த்தர் ஏவினதுனால பெலிஸ்தியர், எத்தியோப்பியா தேசத்தார், அரேபியன் தேசத்தார்லாம் எழும்பி யோராமுக்கு விரோதமாக வருகிறார்கள். அந்த நேரத்துல யூதாவும் அவங்களுடைய முயற்சியில அநேகத்தை ட்ரை பண்ணாலும்
கடைசியில நம்ம பார்க்கிறோம், யோராம் கர்த்தரை தேடாததுனால பலவந்தமாய் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவிகள், அவனுடைய பொருள்கள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எதிரிகள் போய் விடுகிறார்கள். 17வது வசனம், கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருந்து மீண்டுமாக அந்த யோராமுடைய பிள்ளையாகிய ஒருவனை மாத்திரம் கர்த்தர் வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. யோராமுடைய இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. எல்லாம் பிள்ளைகளையும் கொண்டு போயிடுறாங்க. அடுத்தது மனைவியை கொண்டு போறாங்க. அவனுடைய பொருள்கள், அவனுடைய எல்லா ஆஸ்திகளும் கொண்டு போய் அவன் சேர்த்து விடுகிறான். கடைசியில இந்த யோராமுடைய முடிவும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அப்போ அந்த ஜனங்களுக்குள்ள கூட என்ன வந்துருச்சுன்னா, ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்ன ராஜா இவரு, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலையே, கர்த்தரை தேடலையே. இதற்கு முன்பாக இருக்கிற அவர் யோராமுடைய தகப்பன் யோசபாத்தே பரவாயில்ல பொழுதே, ஆண்டவரை தேடினதுனால கர்த்தர் அந்த ஜெயத்தை நடத்தினாரே என்ற அந்த உணர்வு வந்துச்சு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு இந்த யோராம் ராஜா மேல ஒரு வெறுப்பு. எதனாலனா, அவனுடைய சகோதரர்களையே கொன்று போட்டான். அடுத்தது அங்க இருக்கிற பிரபுக்களை கொன்று போட்டான். அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பயம்புறுத்தி அவனுடைய கண்ட்ரோல்ல வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தான். அதனால அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சழிப்பு வந்துச்சு. எப்பதான் இந்த ராஜா செத்து போவார் என்கின்ற அளவுக்கு ஒரு உணர்வு வந்து விட்டது. அதுதான் 20வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலையில. ஒருவேளை இன்றைக்கு நான் கூட எப்ப இறந்து போவோன்னு யாராச்சும் ஒருத்தவங்க காத்து கொண்டிருந்தாங்கன்னா, அப்ப நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழவில்லை என்று ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிதான் இந்த யோராம் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய ஜனங்கள் எல்லாம் எப்ப இந்த ராஜா செத்து போவாரு, அடுத்தது இன்னொரு ராஜா எப்ப வருவாரு என்று காத்து கொண்டிருந்தார்களாம். ஏன்னா அப்படியாக அந்த ஜனங்களை பயமுறுத்தி தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜாவாய் வாழ்ந்து தான் இந்த யோராம். இன்றைக்கு இந்த அதிகாரம் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசபாத்தை போல, ஆசாவை போல நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அந்நிய தெய்வங்களை நாம் பின்பற்றக்கூடாது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தானே நான் பின்பற்றுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவை தான் நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று நம்ம சொன்னாலும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மளுடைய வழிகளில் ஏதாவது விக்கிரக ஆராதனைகளை போல கர்த்தரை விற்று வழிவிலக செய்கிற காரியங்கள் இருக்கிறதா? ஒருவேளை மொபைல் ஃபோனாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத படங்களாக இருக்கலாம், காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை உலகத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம், இல்லை பாவங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் உதிரி தள்ளி விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, யோராம் செய்தது போல ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்து, தாவீதுக்கு உண்மையாய் இருந்தவர், தாவீதுடைய உடன்படிக்கை நிலைப்படுத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நிச்சயமாய் அதை தலைமுறையாக அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படியே நம்ம எழும்பி நின்று நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை நாங்கள் உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்திருந்தா எங்களை மன்னிங்கப்பா. தாவீதுக்கு உண்மையுள்ளவராய் இருந்து அந்த சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினீரே, இன்றைக்கும் நாங்களும் உம்மோடு கூட நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு நீங்கள் தூரப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாய் சேரணும், இன்னமும் நாங்கள் உம்மை கிட்டி சேரணும். நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் சத்தத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழிகளின் படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்மை நாமே அர்ப்பணித்து தெய்வ சமூகத்துல நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் உடன்படிக்கை செய்தனாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது, ஆண்டவர் நாம் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமத்தில் அப்படியே நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார், பல தலைமுறைகளை நிறைவேற்றினார். ஆண்டவர் இன்று நம்ம வாழ்க்கையில் என்ன வாக்குகள் சொன்ன, என்ன காரியத்தொடலாம், ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் முடியாத பல சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் மகனை நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதை நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சமூகத்தில் அப்படியே நம்ம தாழ்த்தி இந்த பாடலை பாடி ஒப்புக் கொடுக்கலாமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவர் பசுலமாப்பா, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆண்டவர் இன்னைக்கு உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றாமேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாக ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கருத்தில் என்னை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனுடனே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தம் இல்லாது இருந்தார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் இந்த ராஜ பாரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டேன் என்று, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படியாக இந்த இடத்துல யோராம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தகப்பன் செய்தது போல ஆண்டவரை வணங்காதபடிக்கு அநேக விக்கிரகங்களுக்கும் அநேக காரியங்களுக்கும் இடைப்பட்டு அவர் ஆண்டவர் விட்டு தூரமாய் போவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆனாலும் ஆண்டவர் யோராமை அழிக்காதபடிக்கு அந்த ராஜபாரத்திலே அவர் முடியும் வரை, கடைசி வரையும் அந்த ராஜபாரத்திலே இருந்து அவர் மரித்து போகிறதை பார்க்கிறோம். இந்த நாள்லையும் தேவன் நமக்கும் கூட அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கலாம். எனக்கு எவ்வளோ வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனால் இன்னும் ஏன் எனக்கு இதெல்லாம் நிறைவேற மாட்டேங்குது என்று அநேக பேரோட கேள்வியாக இருக்கலாம். நான் இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேனே, ஏன் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறாமல் போனதோ என்று நமக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம்.
ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒருபோதும் அவர் செய்த உடன்படிக்கையும் வாக்குத்தத்தை அவர் மறப்பதே இல்லை, அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. இந்த நாளிலும் நாம் சோர்ந்து போயிருந்தா இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா, அப்பா எனக்கு செய்த உடன்படிக்கை இன்னும் நிறைவேறவில்லையே, என்னை நீங்கள் மறந்து விட்டீங்களா என்றா. ஆனால் ஆண்டவர் நம்மளை மறக்காத தேவன், நம்மை நினைவில் வைத்து இருக்கிறார். கூடிய சீக்கிரத்தில் அது நிறைவேறும் என்று இந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்த ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா, அப்பா உமக்கு விரோதமான காரியம் நான் செய்திருந்தா என்னை நீங்க மன்னிங்கப்பா, என்னை நீங்க மன்னிங்கப்பா என்று நம் கேட்டு அந்த உடன்படிக்கை இன்னும் நம் ஸ்ட்ராங் படுத்தி கொள்ளலாமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடி. திருமாண்டவர் பார்த்து இதை தாழ்த்துன்னு சொல்லமாப்பா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி. மீண்டும் ஒரு முறை எதிர்த்து ஆழத்திலிருந்து அப்பா, மறவாமல் நீனே. ஆமாப்பா, எங்களை மறவாமல் மீண்டும் ஒரு விசை கடைசியாக இயேசுவே, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சதரே அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து அப்பா ஒவ்வொருத்தோட கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா, இங்க கூட நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்கப்பா. இதுவரையும் நடக்கல என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஒரு போதும் எங்களை மறவாத எங்கள் தேவாதி தேவனே அப்பா, நீர் செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த அந்த உடன்படிக்கை அப்பா, இதோ தகப்பனே அந்த வாக்கு தத்தங்களை அப்பா நீங்க நிறைவேற்ற போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமையில ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணின தேவன் நிறைவேற்ற வல்லவராகாமே. அவர் எந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுல உண்மையிலவராக இருக்கிறாரோ அதை விட ஒரு மடங்கு அவர் நிறைவேற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறாராமே. ஒருவேளை வாழ்க்கையில் நம்ம வாக்குத்தத்தங்கள் தோல்வி அடைஞ்சதோ இல்லை ஆண்டவர் வாக்கு பொய் சொல்லுதோ நினைச்சிருப்போம். கர்த்தர் பொய் சொல்லுகிறவர்கள் ஆமென். மனிதன் தான் பொய் சொல்லி மாறணும், கர்த்தர் மாறாதவர். அவர் என்ன நேர்ந்தாலும் ஆமென், நம்ம என்னதான் பண்ணாலும் கூட சரி, ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை ஒன்றுமேல் ஒரு ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார் ஆமென். அவருக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.